கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர்கள் நிருபம் கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 28-29 வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதற்காக பிரயாசப்படுகிறார்? நான் இப்போ பவுலை குறித்து பிரசங்கம் பண்ண போறது கிடையாது. ஆனால் அந்த வாஞ்சை இல்லையா, எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்தித்திருப்பார். கர்த்தர் அவரை கொண்டு அநேக ஊழியங்கள் செய்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியிருப்பார். அவங்களெல்லாம் பார்க்கிறப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த மனிதனை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள், வேற கிறிஸ்துவுக்குள் தேறின, அது அவருடைய வாஞ்சை. நம்ம பிரசங்க கலைகள் எல்லாம் படிக்கிறோம். பிரசங்கம், அதில் போதித்தல் இருக்கிறது, பிரசங்கம் பண்ணுதல் இருக்கிறது, புத்தி சொல்லுதல் இருக்கிறது, உபதேசித்தல் இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. போதித்தல் என்றால் என்ன, புத்தி சொல்லுதல் என்றால் என்ன, பிரசங்கம்னா என்னது, ஸ்டடின்னா என்னது, அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. எல்லாத்தினுடைய நோக்கம் ஒன்று. எந்த மனுஷனையும் நீங்கள் படித்து பாருங்கள், அவரையே நாங்கள் அறிவித்து, அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லுதல், அறிவித்தல், புத்தி சொல்லுதல், அப்போ ஞானத்தோடு என்னது, எல்லாத்துக்கும் அடக்காத நோக்கம் ஒன்றுதான். கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்தவனாக நிறுத்த வேண்டும், இல்லையா? அதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி என்ன செய்கிறேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையின் அடிப்படையிலே போராடி பிரயாசப்படுகிறார். யோவான் சொல்வார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுறப்ப என்ன செய்கிறேன், பவுல்கிட்ட கேட்ட சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் அவன் தேறினவனாக இருக்கிறான், நான் சந்தோஷப்படுவேன் பாரு. தேவ மனிதனுடைய அந்த வாஞ்சை ஏன் நம்ம இங்கே பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் தேறினவன், டு பிகம் மெச்சூர் இன் கிரைஸ்ட், முதிர்ச்சி அடைதல். அப்போ நம்ம அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய, நம்ம ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் முதலாவது அறிய வேண்டும். நம்ம தேறணும்னு சொல்லியிருக்குல்ல, அப்போ என்ன தேர்ச்சி? அப்போ இந்த 3 நாள் மீட்டிங்கில் எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவில் தேறி இருக்கிறேன் என்று நம்ம பரீட்சித்து பார்ப்பது, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. 2024 போயிடுச்சு, 2025 வந்து விட்டது, ஒரு வருடம் போய்விட்டது. இந்த ஆண்டுகளில் நான் எவ்வளவு கிறிஸ்துவில் தேறி இருக்கிறேன், அதுதான் சரியான சுய பரிசோதனை. பக்கத்தில் உள்ளவங்க எவ்வளவு தேர்ந்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. நான் எவ்வளவு தேறி இருக்கிறேன் என்பதுதான் பார்க்கணும். நான் எவ்வளவு தேறி, கிறிஸ்துவில் எவ்வளவு தேறி இருக்கிறேன். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறப்ப 11வது வசனத்தில், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, எதில் ஒருமைப்பட வேண்டும்? நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒருமனப்பாடு. எதில் என்ன? தேவனை அறிகி நாம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. மறந்துடாதீங்க, தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின்
அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகுதல். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நிறைவான வளர்ச்சி என்பது கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒப்பாக வளர வேண்டும், அவரை போல மாறுதல். இதை மறந்துடாதீங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய பல பகுதிகள் இருக்கிறது. அதில் சில பகுதிகளில் நம்ம ஓவர் ஸ்பிரிச்சுவலாக இருப்போம், இன்னொரு பகுதியில் கீழே இருப்போம். புரிஞ்சுல? அப்படி கிடையாது. அது ஒட்டுமொத்த ஒரு முழுமையான வளர்ச்சி வேணும்னா என்ன செய்யணும்னா, முதல் வளர்ச்சி என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளருதல். அதான் அது வளருகிறப்ப வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு சரியா இருக்கும். நான் எப்படி உங்க மத்தியில் இருக்கிறேனோ, ரவிக்குமார் சந்தோஷமா இருக்கு, அதே போல ஆவிக்குரிய வளர்ச்சியில் கிறிஸ்துவினுடைய அந்த தலையாகிய கிறிஸ்துவுக்கு வளர்றப்ப வீட்டிலே அப்படிதான் இருப்பேன், சமூகத்தில் போகிறப்ப அப்படிதான் இருப்பேன், வேலை செய்கிற இடத்துல அப்படிதான் இருப்பேன். அதான் நிறைவான வளர்ச்சி. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படி இருக்கணுங்க. எங்க பார்த்தாலும் அவர் ஒன்று போல தான் இருப்பார். அந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். ஒரு பகுதியில் நான் வளர்றேன் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பகுதியில் வளரணும்னா அந்த பகுதியில் கோட்டை விட்டுருவோம். சரியா? ஆவியின் கனிகளா? கனியா? கனிதானே. எனக்கு 9 ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லலையே, அதில் 2-3 கனி இருக்கு, இன்னொரு கனி இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு கனி தான். அதில் என்கிட்ட என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கோபம் வருது, அப்படிலாம் இருக்காதுங்க. ஆவியின் கனின்னா 9 சேர்ந்து தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொன்றா டெவலப் பண்ணுறது. என்னது? ஒவ்வொன்றா சொல்றது. கோபத்தை அடக்குவது எப்படி, இல்லாட்டா இச்சையை அடக்குதல், இச்சை அடக்கம் என்றால் என்ன, அதுக்கு இன்னும் படிக்கிறது. சரி, வெற்றி பெற்று விட்டு அடுத்து இன்னொன்றுல 4 இடத்துல கோட்டை விட்டுருப்போம். ஏன்னா நம்முடைய முழுமையான வளர்ச்சி என்ன? ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒட்டுமொத்த வளர்ச்சியின் நோக்கம் என்னன்னா கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக உள்ளது. அவருதான் அவரில் வளருது, அவருடைய வளர்ச்சி தான். அவரில் வளர்கிறப்ப, அவரில் முதிர்ச்சி அடைகிறப்ப வாழ்க்கையினுடைய எல்லா கர்த்தர் எதிர்பார்க்கிற எல்லா குணங்களும் சரிசமமாக இருக்கும். இல்லைன்னா இம்பேலன்ஸ், அதாவது சமச்சீரற்ற நிலைமை தான் இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில். பிள்ளைகள் சொல்லுவாங்க, டாடி நீங்கள் சபையில் இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆனால் வீட்டில் வந்தால் என்னது, அதை பார்க்கவே முடியலையே, எரிஞ்சிரிஞ்சு விழுறீங்களே. ஏன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ அகடமிக் என்னன்னா ஒரு படிப்பாக மாற்றி விட்டார்கள். எல்லா சப்ஜெக்ட் வைஸ். என்னது? ஒரு சப்ஜெக்ட் பாடம் எடுத்த மாதிரி ஆசிரியர்லாம் இருக்கிறாங்க இல்லை, அது மாதிரி பாடம். விசுவாசிகள் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஒரு வகுப்பில் இருந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு இது வாழ்க்கை முறைங்க. நம்ம வாழ்க்கையை வகுப்பில் கற்றுக்கொள்ள முடியாது. இது வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அது அறிவு சார்ந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த வழியில் வருவது அல்ல வாழ்க்கை முறை. கிறிஸ்துவில் நம்ம கற்றுக்கொள்ள அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக இங்கே சொல்லப்படும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர். அப்போ நமக்கு பைபிள் தெளிவாக சொல்லுது, நம்முடைய வளர்ச்சி கிறிஸ்துவினுடைய வளர்ச்சி, கிறிஸ்துவினுடைய அளவுக்கு தக்கதாக வளர வேண்டும். அங்கே இங்கே எல்லாம் வளரணும். நீங்க படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 15வது வசனம் படிங்க. 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரணும். அதான் போட்டு எல்லாவற்றிலையும் நாம் எல்லாவற்றிலும் வளரணும். ஒரு பகுதியில் மட்டும் இல்லை. நான் பிரசங்கம் பண்றதுல மட்டும் நல்லா வளருவேன். அது என்ன ஒரு வளர்ச்சி? ஒரு சைடில் தான் வளர்ந்துட்டு போகிறோன்னா நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் சரீரத்தில் பாருங்கள். எனக்கு ஒரு பக்கத்தில் ஸ்ட்ரோக் வந்துட்டுன்னு வைங்களேன், அந்த பக்கம் வளராது, கை சூம்பி போயிடும். மற்ற பக்கம் நல்ல வளர்ச்சி இருக்கும். எல்லாவற்றிலும் வளரும்படி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம இந்திய அரசாங்கத்தை எல்லாம் பற்றி சொல்லுவாங்க, அவங்க செல்வந்தர்கள் வளர்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றிலும் உதவி செய்கிறாங்க. பணக்காரன் என்னது, பணக்காரனா போயிட்டே இருக்கிறான், ஏழை ஏழை. அது வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி என்பது எல்லா மக்களும் எல்லா இதில் இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து வளர்றது தான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. இல்லைன்னா அது தவறான போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மக்கள் மத்தியில் பொறாமைக்கு அது வழிவகுக்கும். ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சி தான் அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும்.
அது நம் எல்லாவற்றிலும் வளருதல், எல்லாவற்றிலும் வளருங்க. அப்படின்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சபை சார்ந்த வாழ்க்கை, நம்முடைய சமூக வாழ்க்கை, இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதுக்கு ஒரே இது என்னன்னா, கிறிஸ்துவின் அவருடைய அளவில் வளர்றப்ப இதெல்லாம் சரியா இருக்கும். இல்ல, நான் சமுதாயத்தில் நல்ல சாட்சியா இருக்கணும், அதுக்கு என்ன முயற்சி, வேலை செய்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும்னு அதுக்காக மட்டும் படிச்சுட்டு இருந்தோம்னா மற்ற இடத்துல கோட்டை விட்டுருவோம். அப்போ கிறிஸ்து வளருகிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி எல்லா பகுதியிலும் சரியாக இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ நான் கிறிஸ்துவில் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், அதுதான் நம்ம. ஒருவேளை ஒரு வருஷம் போகிறப்ப வயது கடந்து போகிறது, ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நான் இவ்வளோ வயசாயிடுச்சு அதனால நான் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்தேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய சரீரம் முதிர்ச்சி அடைந்திருக்கு, அவ்வளோதான். இத்தனை வருஷம் ஆகிட்டுங்க, ரட்சிக்கப்பட்டது 1989, இத்தனை வருஷம் ஆகிட்டு, அதனால் நான் முதிர்ச்சி அடைந்தோன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷ காலகட்டத்தில் கிறிஸ்துவில் நிறைவான வளர்ச்சியில் நான் எவ்வளவு வளர்ந்திருக்கேன், இதை நம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அதை அடிப்படையாக வைத்து நம்ம இன்னைக்கு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். வேதம் ரொம்ப அருமையாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வேத வசனத்தினுடைய அந்த நோக்கம், அதாவது கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து கை கொள்ளுகிறப்ப நம்ம 2 விதத்தில் தகுதிப்படுத்துகிறது இல்லையா? 2 விதத்தில். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து வேத வசனத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் படிங்க, 16வது வசனம் படிங்க. அப்ப வேத வாக்கியம் நமக்கு தேவ ஆவியினால் அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் அவருடைய ஆசிரியர். அது ஏன் கொடுக்கப்பட்டது? தேவனுடைய மனுஷன் என்னது? தேறினவர். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் தேறினவனா மாறணும். இல்லாட்டா வேற ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. நிறைய ஆவிக்குரிய புஸ்தகம் இருக்குல்ல. இந்த வேத வசனத்தினுடைய வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறின வேண்டும். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிதான் வேத வசனத்தை போதித்தல், புத்தி சொல்ல, நீதியை படிப்புகிறது. நோக்கம் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவராகிறது. 2 காரியத்தை மறந்துடக்கூடாதுங்க. இந்த 2 சேர்ந்து நம்ம கிறிஸ்துவுக்குள் தேர வேண்டும், அதே வேளையில் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவன் ஆக்கும்படி வேத வாக்கியங்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் என்னது இது ஒரு என்ன சொல்லலாம், எல்லா இதுக்கும் இது வளர்ச்சிக்கு போதும். எல்லா நோய்க்கு நிவாரணம், ஆவிக்குரிய எந்த நோயா இருந்தாலும் இது போதும். ஒரு புஸ்தகம் போதும், இந்த வேத வாக்கியம் போதும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனசில் பதித்துக் கொள்வோம். நம்முடைய நோக்கம், நம்ம ஜெபம் பண்றப்ப நான் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக, உமக்குள் தேறினவனாக வளர வேண்டும். அதே போல எந்த நற்கிரியம் செய்ய என்ன தகுதி உள்ளவன் ஆக்கிறது உம்முடைய வேத வசனம். அதை நான் அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும், கை கொள்ள வேண்டிய பிரகாரம் கை கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை கர்த்தருக்கு நம்ம தெரிவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ தேர் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தேடுறதுக்கு எப்படி வளர்ச்சி அடைய முடியும் என்பதை பைபிளில் நம்ம படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இப்போ தேர்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக, கிறிஸ்துவுக்குள் நிறைவான வளர்ச்சி அடைய முடியும். கிறிஸ்து மட்டும்தான் பரிபூர்ணமாக வளர்ந்தவர். நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை போல மாறுதல், அவரில் வளருதல். இப்போ அதுக்கு 12வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துதல். நம்ம ஏற்கனவே 2 தீமோத்தேயுல படித்தோம். வேத வாக்கியங்கள் சீர்பொருந்த பண்ணுகிறது. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பார்த்தீங்களா, பக்தி விருத்தி, சீர்பொருந்துதல், சுவிசேஷ ஊழியம், இதெல்லாம் அந்த என்னன்னா நிறைவான வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நிறைவான வளர்ச்சி கிறிஸ்துவிலே
நிறைவான வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்ல, இதுக்கு சீர் பொருந்துதல் அவசியம், சுவிசேஷ ஊழியம், அப்புறம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்னது பக்தி விருத்தி அடையணும். இதுக்கு இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருன்னா ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் நோக்கம் மாறிடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், நான் போதிக்கிற ஊழியம் செய்யணும், அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான். நம்ம ஆட்கள் பைபிள் கற்றுக் கொடுக்கறதுல ரொம்ப சிறந்தவர்கள். போதனை என்றால் என்ன, சுவிசேஷ பிரசங்கம் என்ன, சுவிசேஷனுக்கு வெளியில் வேலை, அப்புறம் போதிக்கிறவர்களுக்கு சபைக்கு உள்ள வேலை அப்படின்ட்டுலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நோக்கம் ஒன்று தான். நோக்கம் என்னது? ஒன்று. அதுக்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவோ, சிலரை சுவிசேஷகராகவோ, சிலரை மேய்ப்பராகவோ என்ன செய்திருக்கிறார்? போதகராகவும் ஏற்படுத்தினார். அவ்வளோ அதை முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாருடைய நோக்கம் ஒன்று, கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷர் ஆக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சபையிலே ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் தான். ஊழியக்காரர்களை போட்டி கிடையாது, ஒரே நோக்கம்தான். ஒரே நோக்கம்தான். அவயவங்களுக்குள் போட்டி இல்லாதது போல சொல்லுவோம் இல்லை, சரீரத்தில் அவயவத்துக்கு என்ன கிடையாது? போட்டி கிடையாது. வேலை வித்தியாசம். அவயவங்கள் கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாத்துக்கும் வேலை என்னது? வித்தியாசம். ஆனால் அது சரீரத்தினுடைய அது போட்டியெல்லாம் கிடையாது. இல்லை, நம்ம இதில் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அதை பற்றி பெருசாக பேசிட்டு இருப்போம். வாட் இஸ் த யூஸ்? அதை அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? இருக்கிறாங்களா இல்லையான்னு நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் யாரு? பவுலையோ பேதுருவையோ இல்லாவிட்டால் மற்ற அப்போஸ்தலர்களை நாம் அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யூதாசுக்கு பிறகு யார் அப்போஸ்தலர்? அது பெரிய விவாதம். ஒருத்தர் மத்தியான்னு சொல்ல, இன்னொருத்தர் பவுலுன்னு சொல்ல. பவுல் அப்போ 13 ஆயிட்டு என்ன செய்யறது? வாட்ஸ் தி யூஸ்? அது என்னன்னா, நான் கொஞ்சம் புஸ்தகம் படிச்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பிரயோஜனம் கிடையாது. படிங்க, எபிரேயருக்கு எழுதின நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் யார்? இது கொஞ்சம் நம் புரிந்து கொள்வதற்கு. ஏன்னா வீணான நேரத்தை, வீணாக கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை கழித்தல். எபிரேயர் இல்ல 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து. அவர்தான் நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் கிறிஸ்து இயேசு தான். முடிஞ்சு போச்சு. நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இங்க யார் அப்போஸ்தலர்லாம் பிரச்சனை கிடையாது. பவுல் அப்போஸ்தலரா, பேதுரு அப்போஸ்தலரா, அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலையும் கிடையாது. நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், இவங்கெல்லாம் அப்போஸ்தலர் என்று பேர் கொடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அழைத்து என்ன செய்தாரு? அப்போஸ்தலர் என்று அழைத்தார். அவர்களை நம்ம சரி அழைத்தார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட நிறுத்திட வேண்டியதான். அதுக்கு மேலே நான் ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. யார் அப்போ? அது நம்முடைய வேலையும் கிடையாது. நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் ஒருவர் தான். அவர் தான் அங்கிருந்து இந்த பூமிக்கு வந்தவர். அவருக்கு அதை நம்ம புரிந்து கொள்ள. நான் இப்போ அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், அப்புறம் மேய்ப்பர்கள், மூப்பர்கள் என்னெல்லாம் போட்டிருக்கு? சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். இதுக்கு நோக்கம் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு விசுவாசியை எப்படி நிற்கணும்? தேறினவனாக நிறுத்துறதா நோக்கம். நோக்கத்தை மறக்கக்கூடாது. அதுக்கு ஊழியக்காரர்ல வைத்திருக்கிறார். சரி, இப்படி தேறினவங்களா நிறுத்துறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம வளரணும்னு நமக்கு ஆசை வேணும். என்ன வேணும்? இப்போ இந்த செய்தியை கேட்குறப்ப நான் தேர்ச்சி அடையணும், இல்லை நான் கர்த்தரை ரட்சித்து 50 ஆண்டு ஆயிற்று, அதனால ஒரு என்னது இனி போதும் அப்படின்னு நினைச்சா வளர்ச்சி வராது. இல்லை, என்னது இவ்வளவு வளர்ந்தாச்சு, எங்க வளர்ந்தாச்சு? அவங்க வயசு கணக்கு போடுறோம். இந்த சரீர வளர்ச்சியில் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சாயலை உடைய புதிய மனுஷர் ஒருவர் இருக்கிறார். அந்த வளர்ச்சிக்கு அளவே கிடையாது. இந்த வளர்ச்சி சொல்லல, சரீர வளர்ச்சி, வயது போகல, அந்த வளர்ச்சி சொல்லல. அதான் எடுத்து சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனத்துல, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால அலைகளை போல அடிபட்டு என்னது. அப்ப நமக்கு ஒரு ஆசை, நம்ம குழந்தையா இருக்கக்கூடாது, அப்படின்னா வளரணும்னு ஆசை வேணும். சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில எல்லாம் இருப்பாங்கல்ல, முதல்ல பிறக்கும்,
அப்புறம் தவள ஆரம்பிக்கும், அப்புறம் அப்பா கையை பிடிச்சி நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக கொஞ்சம் வந்தோடனே அப்பாவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்பாவுடைய இது என்னது இடுப்பெல்லாம் வளர்ந்துட்டேன். அப்புறம் இது வளர்ந்துட்டு அதுக்கு ஒரு வாஞ்சை. ஒரு டைம் வரப்போ அப்பாவுக்கு தோள் மேலே போயிடுவான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு அதை பார்க்குறப்ப ஒரு வளர்ச்சி தானே. அப்படி அளவிட்டு பார்க்குறோமா? கிறிஸ்துவ பக்கத்தில் விட்டுட்டு அவரில் நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன், அவருடைய தன்மையில் நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன். இல்லை இது போதும், நான் குழந்தையாவே இருக்க விரும்புகிறேன்னு நினைக்கிறோமா? அதான் அவர் சொல்றாரு, நாம் இனி குழந்தை. பவுல் தன்னை சேர்த்து சொல்ல, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு என்னது இந்த குழந்தைகள்கிட்ட தான் எது சொன்னாலும் நம்பிடும். அதுக்கு வந்து இந்த வேல்யூ தெரியாது. இப்போ என் கையில் ஒரு 500 ரூபா நோட்டு இருக்குன்னு வைங்களேன், இல்லையா? இன்னொரு கையில் வந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் ஏதாவது ஒன்று இருக்குன்னு, அதுக்கு விலை வந்து 5 ரூபா தான், இது 500 ரூபா. நான் குழந்தைகிட்ட கொடுத்த குழந்தை எதை விரும்பும்? இல்லை, அதுக்கு வேலை தெரியும். இதில் எத்தனை வாங்கலாம்? 100 எண்ணம் வாங்கலாங்க. ஆனால் அது ஒரு பேப்பர். குழந்தைகளாக இருக்கக்கூடாது. இங்கே சொல்ல, அதாவது வஞ்சிக்கிற ஏமாற்றி போடக்கூடிய போதனைகள் நிறைய வரும். எல்லாம் வந்து ஸ்வீட் எது மாதிரி இருக்காங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், காதுக்கு இனிமையானது. இல்லை பார்க்கணும், அதில் வளர்ச்சி இருக்குதான்னு பார்க்கணும். நான் கேட்பேன் என் பிள்ளைங்கள்ட்ட, நீங்கள் வந்து இந்த ஆப்பிள்னு ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை குடிக்கிறீங்களா, ஒரு ஆப்பிள் சாப்பிடக்கூடாதா? உண்மையான ஆப்பிளுக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. ஆப்பிள்னு போட்டு ஒரு பாட்டில் வச்சுப்போம், அது வந்து கார்பனேட் இல்லையா, அதை குடிப்பாங்க. ஒரு மாம்பழம் சாப்பிடுங்கன்னு அவன் ஃப்ரூட்டியை சாப்பிடுவான். எல்லாம் வந்து செயற்கைத்தனம் தான், அதுக்கு தான் விருப்பம். அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் தான் இருக்குது சத்து இல்லையா? கிரேப்ஸ் சாப்பிடுங்கன்னு போட்டிருக்கு, கிரேப் சீடெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த கிரேப்ஸ் ஜூஸ் அந்த பாட்டில் அடைச்சி வைக்க பிடிக்கும். அது என்னென்ன, அது என்ன நம்ம யோசித்து பார்ப்பதில்லை. சிந்திக்கணும். வளர்கிறதுக்குன்னா எதை சாப்பிடணும்? குழந்தைகளை மாதிரி இருக்கக்கூடாது, வளரணும். சரியா? அப்படி சொல்லிட்டு எப்படி வளர்ச்சி வரும் அப்படின்னா அடுத்த ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளு. வளர்ச்சி எங்க வரும்னா அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுகிறப்ப. நீங்க வந்து என்ன, ஒரு குடும்பம் அன்பா இருந்துன்னா பெற்றோர்கள், கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், அந்த அன்பு சூழ்நிலையில் வளரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வித்தியாசமாக தான் இருக்கும். வளர்ச்சிக்கு வந்து அன்பு ரொம்ப முக்கியங்க. சின்ன குழந்தைக்கு ஆகாரம் ஊட்டுறோம், அதுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், அது எவ்வளவுதான் ருசியுள்ள ஆகாரத்தை கொடுத்தாலும் அது என்ன செய்யணும்னா அதை வெளியே கொண்டு வந்துடும். எனக்கு வேண்டாம் நடம் பிடிக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த ஆகாரத்தின் மீது ஒரு விருப்பம் இருக்குமானால் அது சந்தோஷத்தோடு அது சாப்பிடும். அது உடம்புல போய் ஜீரணிக்கும், ரத்தத்தை உருவாக்கும், என்னென்ன சத்து தேவை அதெல்லாம் எடுக்கும், கழிவுகளை வெளியே தள்ளிவிடும், குழந்தை வளர்ந்துட்டே வரும். நம்ம வந்து துருத்துறோன்னு வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுவா சாப்பிட்றது, விருப்பத்தோடு சாப்பிட்றது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் எனது நாம் எல்லாவற்றிலும் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிடும். எல்லாவற்றிலையும் வளரணும், எல்லா உறவுலையும் வளரணும். தலையாய எல்லாவற்றிலும் வளர்றது, ஒரு பகுதியில் இல்லை. இவர் வந்து நல்ல பிரசங்கியார், இல்லைன்னா நல்ல ஊழியக்கார், அதே மாதிரி வீட்டில் போனால் நல்ல கணவர், பிள்ளைகளுக்கு யார் நல்ல தகப்பர், எல்லாவற்றிலையும் வளரணுங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு வேலைக்காரர், எல்லாவற்றிலும் வளர. அது கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைகிறப்போ தான், அதாவது அந்த கிறிஸ்துவில் வளர்றப்போ தான் அந்த கிறிஸ்துவில் வளருதல், அதான் ஒன்று சொல்கிறேன். அதில் தான் எல்லா நிலைமையிலும் வருவோம். எல்லா இடத்துலையும் சரியான வளர்ச்சி இருக்கும், இல்லைன்னா வராது. நான் என்னுடைய வேலை செய்கிற இடத்துல நான் சிறப்பாக இருக்க வேண்டும், அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுனா முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிதானமாக பெரியவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க, அதையெல்லாம் கடினத்தோடு செய்வாங்க, செய்து கீழ்ப்படி நல்ல பேர் வாங்கிடுவாங்க. வீட்டில் வந்தால் எல்லாத்தையும் சிதறிடுவாங்க. அங்கே உள்ள கோபத்தையெல்லாம் எங்கே காட்டுவாங்க, அங்கே ஒன்றுமே சொல்ல முடியாதுல்ல, கீழ்ப்படியும் எல்லாவற்றிலும். அன்புடன் சத்தியத்தை கைகொள்ளும்படி தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும்
நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், இல்லாட்ட தீர்க்கதரிசி, இவங்க எல்லாம் இந்த ஊழியக்காரங்க, ஊழியம் செய்கிறவங்க, போதிக்கிறவர்களாக இருக்கலாம், புத்தி சொல், எல்லாத்துடைய நோக்கம் ஒன்று தான். இதை எதுக்கு செய்தார்னா நான் வளரணும் இல்லையா? எத்தனை சேலத்தில் இந்த கர்த்தர் இந்த சபையை கட்ட தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா? எவ்வளோ வளர்ந்துருக்குறோம், கட்டடம் வளர்ந்துருக்கு. அன்னைக்கு பார்த்த விட கட்டாயம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எவ்வளோ வளர்ந்து அப்படி செய்தார். இப்போ வளர்ச்சி என்பது எப்படி வரும்னு நம்ம நினைப்போம், சாப்பிட்டா நல்லா வளரலான்னு. நல்லா சாப்பிட்டா என்னது வளரலான்னு. ஆனால் ஒரு ரகசியம் இருக்குதுங்க. வளர்ச்சி என்பது சாப்பாட்டினால வர்றதில்லை. அது சாப்பாடு வந்து செகண்டரி, ரெண்டாவது. வளர்ச்சி எதனாலே வருகிறது என்றால் 16வது வசனம் படிங்க. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்கள். அந்த வளர்ச்சியை குறித்து சொல்றப்ப ஆவியானவர் பவுலை கொண்டு நம்முடைய சரீர அமைப்பை வந்து நினைவுபடுத்துகிறார். சரீர அமைப்பு நம்முடைய என்ன சொல்லுவாங்க, அனட்டாமி அப்படின்னு சொல்லுவாங்க, அது பிசியாலஜின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து அமைப்பு ரெண்டையும் சொல்றாங்க. நம்ம வேற எங்கேயும் போய் எக்ஸாம்பிள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அது விளக்கு நம்முடைய சரீரத்தை பார்த்தாலே போதும். அதாவது அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவி செய்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. அன்பினாலே பக்தி விருத்தி, அதான் ரொம்ப முக்கியம். பைபிள்லேயே அந்த அன்பை பற்றி தான் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பில்னா முடிஞ்சு போச்சுங்க. இப்ப வந்து தலையாய கிறிஸ்துக்குள் தான் வளர முடியும். இப்ப வந்து பாருங்களேன், திடீர்னு ஒருவர் பலவீனம் அடைந்து விட்டார்னு வைங்களேன். திடீர்னு உட்கார்ந்து இருந்தவருக்கு வந்து ஒரு கையும் ஒரு காலும் அசையல்ல வைத்துக் கொள்வோம். உடனே நம்ம பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க ஒரு கையும் ஒரு காலும் அசையல்னா ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. அது எதனாலன்னா அது மூளையில் வந்து என்னது ஒரு கட்டி, அதாவது அந்த நரம்பு ரத்த கட்டி என்ன வந்துடுச்சு. அந்த கைக்கும் மூளைக்கும் இடையில உள்ள அந்த நர்வில் ரத்த கட்டி வந்துடுச்சு. அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் இப்படி இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்போ தலையோடு உள்ள தொடர்பு என்னது துண்டிக்கப்பட்டது தான் என்னது பக்கவாதம். தலைக்கு இதுவரையில ரத்தம் அப்படி போயிட்டே இருந்த நர்வு வழியாக வந்து நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு மூளையில், அங்கே வந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால என்னுடைய வலது கை வலது கால் இயங்கவில்லை. அப்படி என்றால் இடது மூளையில் தான் அந்த கிளாட் வந்திருக்குன்னு அர்த்தம். தலை. அப்போ டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா முதல்ல அந்த கட்டியை என்ன செய்வாங்க அகற்றுவதுக்காக மருந்து கொடுப்பாங்க. இங்கே கட்டியை வச்சுட்டு நான் என்ன பயிற்சி பண்ணாலும் ஒன்றும் வராது, நடக்காது. இந்த கட்டி இருக்கல நான் என்ன சாப்பிட்டாலும் கையும் அசையாது காலம் அசையாது. நல்லா சாப்பிட்றேன் பிரதர். தலைக்கு முதல்ல தொடர்பை என்ன செய்யணும், திரும்ப உண்டாக்கணும். நம்ம கேட்காத வசனமா, நம்ம கேட்காத உபதேசமா, நமக்கே ஒரு பெருமை இருக்கு, எங்களுக்கு தெரியாத வசனமா. ஆனா தெரிந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி இருக்கிறதா? எங்க சிக்கலாச்சு, எங்க இதாச்சு? அப்ப இன்னொரு ஜனவரி மாசம் பொங்கல் ஹாலிடேஸுக்கு மீட்டிங் போடுறோம் இல்ல, அதே மாதிரி தீபாவளிக்கு ஒண்ணு போடுவோம், எப்படியாவது வளர்ச்சி நடக்கும். இல்லாட்டா எல்லா லீவுக்கும் மீட்டிங் போடுவோம். அப்படி போட்டு இருந்த ஆகாரம் கொடுத்துட்டே இருப்போம், எல்லாம் கேட்போம். வளர்ச்சி வரணும்னு அங்க உள்ள இது தலைக்கு உள்ள தொடர்பை சரிப்படுத்தணும், அது கட்டியை நீக்கணும். அப்போ டாக்டர் முதல்ல சொல்லுவாங்க, சிலவங்க சொல்லுவாங்க நம்ம இன்ஜெக்ஷன்லேயே என்ன செய்யலாம், அந்த கட்டி என்ன செய்யலாம், கரைச்சிடலாம். இல்லைன்னா சிலவங்க சொல்லுவாங்க இன்னும் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டாக்டர் எக்ஸசைஸ் கொடுப்பாரு. இல்லைன்னா அதுக்கு பிறகு தான் கையங்காலம் என்ன செய்யும், பழைய வரும். தலையோடு உள்ள தொடர்பு ரொம்ப முக்கியம். வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களும் தலையோடு தொடர்புடையதாக, மூளையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இல்லைன்னா எந்த காரணத்தை கொண்டு இன்னும் வராது, வளர்ச்சி வராது. அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அவரோடு உள்ள தொடர்பு இல்லைன்னா எவ்வளவுதான் கர்த்தர் தம்முடைய தாசராகிய என்னது நாகராஜ் பிரதர் பேசினார்ல, அருமையான செய்தி நம்ம கேட்டு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு. நல்லா தான் இருக்குது எனக்கு. ஆனால் அது என் வாழ்க்கையில் வரணும்னா என்ன வேணும்? தலையோட தொடர்பு அங்கே இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும். அறியலாம். இப்போ பிரதர் சொன்ன செய்தியை கேட்டால் நானும் சொல்லுவேன். நான் ஒன்று நாகர்கோயிலில் போய் அதை ரிப்பீட் பண்ணலாம் இல்லையா? தலையோடு உள்ள அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவள் ஆகும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே எல்லா அவயவமும் அங்கே தலையோடு சேர்ந்துருக்கு. அதனால தான் வளருது. சிலவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னையா 30 வருஷமாக இருக்கிறேன், என்னால் வளர முடியாது, நேற்றைக்கு வளர்ந்துட்டானே, அவன் என்ன அருமையாக பேசுகிறான், அவனை பற்றி எல்லாரும் நல்லது சொல்கிறாங்க. ரீசன் இதுதான், தொடர்பு. ஆண்டவரோட உள்ள தொடர்பு அது அவனுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். அதோடு கூட புசித்தல், நல்ல வேலை செய்து எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. ஆகவே வளர்ச்சிக்கு தேவை கிறிஸ்துவோடு உள்ள அந்த தொடர்பு. அதில் ரொம்ப கவனமாக இருக்குது. எனக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள அந்த உறவு, ஐக்கியம், அதில் எந்த இதுவும் தடைகள் வந்துடக்கூடாது. இதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம். இப்போ என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க, அந்த பக்தி விருத்தி எப்படி வேணும்னா, வளர்ச்சி அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக என்னது அன்பினால தான் வருதுங்க. பக்தி விருத்தியில் அன்பினால தான். எங்க அன்பு இல்லாமல் அன்புக்கு மாற்றான குணங்கள் எதிர்பார்க்க குணம் இருக்கு, அங்கே வளர்ச்சியே வராது. அதனால் அதையும் பார்த்துடணும் இல்லையா? நம் பைபிளில் தெசலோனிக்கே சபைக்கு ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிறப்ப அவர் சொல்றாரு, உங்களுடைய அன்பை பற்றி நான் கேள்விப்பட்டு தேவனை என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா இடமும் பிறப்பு அவங்க விசுவாச அன்பு. ஆனாலும் நீங்கள் இன்னும் அன்பில் என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும். அந்த மட்டும் இருக்க போதும் என்று, இது போதும் அப்படின்னு இந்த அன்பை பற்றி மட்டும் சொல்ல முடியாது. அன்பிலே பெருகுங்கள், அன்பில் என்னது வளருங்க. அன்பில் வளர்றப்ப தான் பக்தி விருத்தி உண்டாகும். இந்த அன்புடன் சத்தியத்தை கை கொண்டிருக்குல்ல, அதை இங்கிலீஷில் நீங்கள் படிச்சீங்கன்னா அன்புடன் சத்தியத்தை பேசுறதுல இருக்கு. சத்தியத்தை பேசுவது கூட இப்படி தான் பேசணும். அப்படின்னா இந்த சத்தியத்தை தந்த கர்த்தர் மீது உள்ள அன்பு. முதல்ல யாருக்கு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன், உங்கள் மீது உள்ள அன்பில் பேசணும். நல்ல ஒரு இதுதான் இல்லையா, அன்புனால அதெல்லாம் பக்தி வளர்ச்சி உண்டாகும். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல நம்ம எங்கே கிறிஸ்துவினுடைய அளவுக்கு, நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளர வேண்டும் என்பது தேவ நோக்கம், தேவனுடைய விருப்பம். அப்படி என்றால் அந்த அளவில் நான் வளர்ச்சி குறைவாக இருந்தால் எனக்கு முதல்ல உள்ள தொடர்பு. மற்றபடி எல்லாமே நம்ம சாப்பிட்றோம், ஆனால் சொல்லுவாங்க சாப்பிட்றத பார்த்தா நல்லா சாப்பிட்றோம், ஆனால் உடம்புல அது தெரியலையம்பாங்க. என்னது உடம்புல அது தெரியலையே அப்படிம்பாங்க. காரணம் தலையோடு உள்ள தொடர்பு, கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பு. வளர்ச்சி உண்டாக வேண்டும். ரெண்டாவது, வளர வேண்டும் என்றால் ஆகாரம் வேண்டும். அது தேவனுடைய வசனம் தான். அந்த தேவனுடைய வசனத்தை என்ன சொல்றது, ஒரு வற்புறுத்தலின் பேரில் இல்லாட்டால் ஒரு சடங்காக நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதை ஒரு ஆகாரமாக வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் வளர்ச்சி வரும். அதை ஒரு ஆகாரமாக எப்படி இருக்கணும், வாஞ்சியோடு. அப்போ சொன்னாங்க பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுவார்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் படிச்சு பாருங்க. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை என்னது ருசி பார்த்தது. கர்த்தரை ருசிச்சு பார்க்கணுங்க முதல்ல. அவர் எவ்வளவு ருசியா இருக்கிறாரு, டேஸ்ட். சகல துர்குண கர்த்தரை ருசி எவ்வளவு, அவருடைய ருசியை நீங்க இது பண்றீங்களா? அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லுவாரு இந்த பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லுவார். ஏன்னா கிறிஸ்துவை என்னது, இதே கிறிஸ்துவ ஆதாயப்படுத்த இல்லையா? நமக்கெல்லாம் கிறிஸ்து சொந்தம் தான் இல்லை, இதயத்தில் இருக்கு. ஆனால் அவருக்குள் இருந்து எவ்வளவு நம்ம கெயின் பண்ணி இருக்கிறோம், அவருக்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்போ நம்மளுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வயதான காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு நான் வேண்டாம் பார்ப்பேன், ஒரு நிலம் இருக்குன்னு வைங்களா, அதை பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. அது பெரும் மண் தான், புல்காடாக இருக்குது. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க.
ஒருத்தர் அதை வாங்கினோடனே கொஞ்சம் ரேட்டு கொண்டு வித்துடுறான், இன்னொருத்தர் சும்மாவே போட்டிருக்கான். ஆனால் ஒருத்தன் பார்க்குறான், அப்பா தந்தது அது நம்ம பார்க்கணுன்னு அதில் ஏதாவது விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுலேருந்து என்ன வருது? காய்கறி ஆர்கானிக் இதெல்லாம் வச்சு சாப்பிட சந்தோஷம். புதுசு புதுசு அதில் ஒரு விளைச்சல் வருகிறது, வருமானம் வருகிறது, இல்லாட்ட ஒரு ஆதாயம் வருது. இல்லை, தேவன் நமக்கு பெரிய ஈவாக கிறிஸ்துவை தந்திருக்கிறார். அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. அதான் பவுல் சொல்வாரு, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அவருக்குள்ள அவர் எவ்வளவு அனுபவிக்கிறோம். நம்ம கிறிஸ்து என்கிற ஒரு நபர் என்று நம்ம பார்க்க கூடாது. அவருக்குள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். அவருக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார், அவர் நமக்கு ஞானமாக இருக்கிறார், அவர் நமக்கு நீதியாக இருக்கிறார், அவர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். பைபிள் படிச்சு பாருங்க. அவருக்குள் நமக்கு தேவையான அனைத்தும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அவர் சம்பூர்ணமானவர். அவரை நாம் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம், ஆதாயப்படுத்தி இருக்கிறோம். இதுல விசுவாசிகளுக்கு வித்தியாசம் இருக்கும். அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அவர் ஆதாயப்படுத்தின அதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை என்னது ருசி பார்த்தது உண்டா? தயவு ருசி பார்க்கணுங்க. எனக்கு அந்த ருசி எனக்கு தெரியணும். இல்லை, அது ஏதாவது நம்ம பிள்ளைங்கள்ட்ட படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்குறோம், என்னங்க என்ன பாடம் எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கணக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கணக்கு தான் என்னது? சிலவங்க சொல்லுவாங்க 10th முடிஞ்சோடனே நான் மேக்ஸ் பாடம் எடுக்கவே மாட்டேன்னு. ஏன்? பாடம் கஷ்டமாயிட்டேன். நீ படிக்காமலே இப்படி கஷ்டம்னு சொல்லலாம். படிக்காமலே என்னது கஷ்டம்? அது எப்படி படிக்காம கஷ்டம்? போது படிக்கணும். இல்லை, படித்து பார்த்து அதாவது தெரியும். அது இது படிக்கிறதே கிடையாது, அந்த பக்கம் போகிறதே கிடையாது, அந்த பாடம் எனக்கு பிடிக்காது, கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருசி பார்க்க தெரியும். ருசி பார்த்தது உண்டான ருசித்தல் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ருசி பார்க்கணும் கர்த்தருடைய தயவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். அங்கேதான் ருசி பார்த்தது உண்டானால் என்ன போட்டிருக்கு? எதெல்லாம் ஒழிக்கணும்? சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சனைகளையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, இதுக்கு மாறாத அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அதுக்கு பதிலா இந்த அன்பு வந்துட்டுன்னா இதெல்லாம் போயிடும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. இந்த குணம் எல்லாம் அடிபட்டுறோம். நம்ம ஒவ்வொரு குணத்தையும் போக்குறதுக்கு முயற்சிப்போம். நம்முடைய இருதயத்தை தெய்வீக அன்பினால நிரப்புறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. அப்ப இந்த குணம் எல்லாம் இதை ஒழித்து விட்டு அது ரொம்ப முக்கியம். அது எப்படி? எனக்கு இதுல ஒரு குணம் தான் மோசமா இருக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு முயற்சி இல்லை. அன்பினால பாருங்க எல்லா குணமும் போயிடும், நெகட்டிவ் இதெல்லாம் போயிடும் நம்மகிட்ட. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்க்குணம் எல்லாம் போட்டிருக்குல்ல, ஒழித்து விட்டு அப்புறம் என்ன போட்டிருக்கு? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தையை போல முதல்ல சொல்லப்பட்டு கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இப்ப புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் என்னது? கலப்படம் இல்லாத ஞானப்பால். சிலவங்களுக்கு இந்த ஒரிஜினல் ரொம்ப பிடிக்காதுங்க, அதில் ஏதாவது சேர்க்கணும். என்னது? ஏதாவது சேர்க்கணும், சேர்த்தாதான் ருசி வரும். பைபிளுக்கு ஏதாவது சேர்க்கணும் பார்க்குறாங்க. என்னது? வேதத்துக்கு ஏதாவது சேர்க்கணும். பைபிளை பற்றி சொல்கிறப்போ பரிசுத்த ஆவியார் சரி பைபிள் வேதம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் என்னது? மதுரமானதுன்னு வேதத்தை குறித்து சாட்சி கொடுக்குறப்ப தேனுக்கு நீங்கள் எப்படி சுவை கூட்ட முடியும்? என்னுடைய பிரசங்கத்தினால தேனுக்கு சோறு கூட்டிடுவேனா? தேனை இருக்கிற வண்ணம் பருக தெரியணுங்க. அது தேனாக நினைச்சு தேனு தான் இது. என் ஒய்ஃப் சொல்றாங்க வீட்டில் தேன் பாட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன்னா, தேனுக்கு யாராவது சுவை கூட்ட நினைத்தால் அவங்களோட முட்டாள் ஒருத்தரும் கிடையாது. அதை வேதத்துக்கு யாராவது சுவை கூட்டலான்னு நினைச்சா அது தவறு. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் என்னது? மதுரமானது. சொல்றப்பவே வரணும். இல்லை, வீட்டில் தேன் வச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும்படியாக வச்சிருப்பாங்க. அப்படி போறப்ப அடிக்கடி கொஞ்சம் எடுத்து விட்டுருவாங்க. யாருமே சொல்ல வேண்டாம். யாருமே என்னது சொல்ல வேண்டாம். ருசி பார்த்தது உண்டான தேவனுடைய கர்த்தருடைய வசனம் அவ்வளவு ருசிங்க. அங்கேதான் வளர்ச்சி வரும்.
களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்னது? வாஞ்சியாயிருங்கள். வாஞ்சை வாஞ்சை வாஞ்சை. எத்தனை பேர் நம்ம இந்த முகாமில் கலந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வரலைன்னா இங்கே உள்ள பொறுப்பான சகோதரிகள் ஃபோன் போட்டு கேட்டுருவாங்கன்னு பயந்து எத்தனை பேர் வந்தோம்? கேட்டுருவாங்க, ஏன் வரல? வாஞ்சியோட வரும். நீங்கள் வளரும்படி, வளரணும்னா அந்த வாஞ்சை அவசியம். அன்பு, வாஞ்சை. கர்த்தருடைய வசனம், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் என்னது? வாஞ்சை. வாஞ்சை வாஞ்சை கூடுதா? இங்கேதான் வளர்ச்சி வரும். எங்கன்னா அங்கேதான் நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தான் வளர்ந்துட்டே இருப்போம். வேத புத்தகத்தை பற்றி சொல்றப்ப ஆண்டவர் சொல்லுவார், யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறார். ஆண்டவர் அதாவது சுவிசேஷ புத்தகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப சிலவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, மோசையின் ஆகமத்திலும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறவர் என்ன செய்தோம்? கண்டோம். அவர் அங்கே பார்த்தாங்க. எங்கே பார்த்தாங்களா? இங்கே பார்த்தாங்களாம். அவரில் வளர்றது. வேத புஸ்தகத்தில் கர்த்தரை கண்டுபிடிக்கணுங்க. கர்த்தரை கண்டுபிடிக்கணும். நம்முடைய சுய விருப்பத்தை பிரசங்கமாக வெளிப்படுத்துறது இல்லைங்க. வேத புஸ்தகம் என்ன சொல்ல அதான் பண்ணணும். ஆண்டவரை முதல்ல வேத புத்தகத்தில் கண்டுபிடிக்கணும். எங்கே இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல என்னது? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்கிறோமா? எங்க? வேத புத்தகத்தில் அப்படியே பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் கண்ணாடியில் காண்கிறது போல. ஏன்னா அவருடைய வளர்ச்சிக்கு, நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகணும். அப்போ அவரை நான் பார்க்கணும். இல்லை, ஒருவரை போல நான் வளர வேண்டும் என்றால், ஒருவரை போல எனக்கு குணாதிசயம் வேண்டும் என்றால் அவரை நான் பார்க்க வேண்டும். அவரை நான் எப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால். எந்த சாயல்? கண்ணாடியில் எந்த சாயலை பார்த்தோமோ அந்த சாயல். கண்ணாடியில் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய மகிமை. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? கண்ணாடியில் பார்த்த மகிமையான சாயலாகத்தானே. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இல்லையா? நம்ம முத்தையா பிரதர் சொன்னார், நீங்கள் வந்தால் லாட்ஜில் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா பிரசங்கம் பண்ண வேண்டிய இருக்குது. பிரசங்கம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுங்கன்னு சொல்றது எனக்கு அவ்வளோ பெரியது இல்லை. தியானம் பண்ணுதல் எதற்கு என்று சொன்னால், வாழ்க்கையிலே வசனங்களை கை கொள்வதற்கு. வாழ்க்கையிலே வசனங்களை கை கொள்வதற்கு தியானம் பண்ணுறப்ப, பிரசங்கம் பண்ணுறப்ப என்ன வரும்? இப்போ பிரசங்கத்துக்காக நான் தியானம் பண்ணேன்னா 3 நாள் மீட்டிங்காக பிரசங்கம் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். சப்ஜெக்ட் என்ன? அது முடிஞ்சு. இது நிறைய பேருக்கு இது வந்து கர்த்தருடைய சபை என்பது தேவனுடைய வீடு, அதை பள்ளிக்கூடம் நினைச்சிட்டாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் படிங்க. கர்த்தர் யோசுவாவிட்ட சொல்றார், தன்னுடைய தாசனாகிய மோசே இறந்த பிறகு என்ன சொல்றாரு? இதில் எழுதி இருக்கிறது படி நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அது தியானிப்பாயாக. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செய்வதற்கு கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானிப்பாயாக. தியானம் அதுக்கு தாங்க. சும்மா இன்னைக்கு 9 மணிலேருந்து இல்லை 10 மணி வரை எனக்கு ஒரு செய்தி, அதுக்காக தியானித்துட்டு வந்துட்டு அதோடு முடிஞ்சு போச்சு, என்னுடைய வேலை முடிஞ்சு. அதில் ஒரு பெரிய இது என்னன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நான் வந்து இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு 6 நாள் தியானம் பண்ணேன். அப்புறம் அந்த புஸ்தகத்தை வாங்கினேன், இந்த புஸ்தகத்தை வாங்கினேன்னா நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நம்மளும் இதை மாதிரி பிரசங்கம் பண்ணோன்னா என்ன செய்யணும்?
இது மாதிரி நடக்காது, எனக்கு வேலை இருக்கு, புஸ்தகம் வாங்க என்ன கிடையாது, அவ்வளோதான் உட்காந்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு பெரிய சைக்காலஜாங்க. அது வந்து என்னன்னா நீங்கள் எழுத முடியாது, உங்களால் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. எங்களை எங்கே பண்ண முடியும்? கை கொள்ளுவதற்காக தியானித்தல். நம்ம வாழ்க்கையில் படிக்கிறப்போ ஒவ்வொரு வசனமா அங்கே தான் வளர்ச்சி வரும். இரவும் பகலும் தியானித்தல். அதாவது புதிய ஏற்பாட்டில், புதிய பைபிளில் வந்து 2 காரியங்கள் வந்து எப்பொழுதும் செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. என்னது எப்பொழுதும்? ஒன்று என்னது? இடைவிடாமல். அப்புறம் இரவும் பகலும். அப்போ ஒருத்தட்ட போய் கேட்டாங்க, இது எப்படிங்க இடைவிடாமல்? அப்போ சொல்லிட்டா, நம்ம அறியாமலே மூச்சை என்ன செய்கிறோம், வாங்குறோம், விடுறோம், நமக்கு தெரியுதா? அதே மாதிரி தான் இந்த 2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இரவும் பகலும் தியானியுங்கள். இது நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம். ஜெபமும் என்னது? தியானமும். இந்த மூச்சு வாங்குறது, மூச்சு விடுறது, அது நடக்கிறதானே ஜீவன் இருக்குது. இதில் அடிபட்டுட்டா முடிஞ்சு போச்சுங்க. அப்போ நான் வேலைக்கு போனேன், வேலைக்கு போனாலும் பண்ணலாமே. எப்போ தியானம் என்பது என்ன இல்லையா? காலையில் செய்தி கேட்குறோம் இல்லை, இப்போ பிரதர் சொன்ன, கேட்ட பிரதர் மூலமாக கர்த்தர் கொடுத்த செய்தியை கேட்டோம், தியானிக்கலாமே. இன்னைக்கு நிறைய தியானிக்கலாம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் அவன் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவன். அப்போ பரிசுத்த ஆவினால் நிறைந்த மனிதன் எப்படி இருப்பான்? நிறைய வசனம் அவங்க கொஞ்சம் தான் சொல்லிட்டு போனாங்க, இன்னும் இருக்குல்ல. இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரிசுத்த ஆவியால் நிறைந்த மனிதன் கடைசியில் வந்து அவனுக்கு கிறிஸ்துவனுடைய தன்மை கடைசியில் வெளியாகும். எதிராளிகள் எல்லாம் கல்லை தூக்கி நிறுத்திட்டாங்க அடித்த சமயத்தில். அந்த சிலுவை காட்சி நமக்கு ஞாபகம் வருதில்லை? இவர்களை என்ன செய்யும்? அதுதான் அல்டிமேட் மெச்சூரிட்டி. ரொம்ப உயர்ந்துட்டாரு. இவர்கள் மீது இந்த குற்றத்தை சுமத்தாதீர், இவர்களை மன்னியும். எங்கேயோ போயிட்டாரு. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதன். அதுதான் பவுலுக்கு என்னாச்சு, சவுலுக்கு என்னாச்சு? ஒரு பெரிய அசைவு. ஏன்னா இவர் அவருடைய வஸ்திரத்தை அப்படி வச்சுட்டு இருக்கிறாரு. என்னடா ஒரு மனுஷன் இப்படி கல்லெடுத்து எறிகிறப்ப இவர்களை மன்னியும், இது எங்கேயே கேட்ட குரல் அல்லவா? அதாவது அந்த வளர்ச்சியினுடைய ஒரு அந்த இறுதிக்கு போயாச்சு. அதாவது முதிர்ச்சி. கர்த்தருடைய வசனத்தில் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத என்னது ஞானப்பாலின் மேல் வாங்கிய. ஸோ வளர்ச்சி என்பது சரீரத்தை சொல்லலைங்க, இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய புதிய மனுஷன். யார் புதிய மனுஷன்? அது ஞாபகத்தில் வச்சிருக்கேன். எனக்குள்ள ஒரு புதிய மனுஷன் நான் ரட்சிக்கப்பட்ட வேளையில் பிறந்திருக்கிறார். அந்த புதிய மனுஷனுடைய சாயல் தேவ சாயல். அந்த தேவ சாயலை உடைய அந்த புதிய மனுஷன் அப்படியே வளரணும். அதனுடைய பரிணாமம், அதாவது வளர்ச்சி என்பது கிறிஸ்துவை போல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, என்னுடைய வெளிப்படையான மனிதன் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்காரு? நாளுக்கு நாள் அழிந்து போயிட்டே ஒளிந்து போயிட்டே இருக்கு. உள்ளான மனுஷன். அப்போ வயசு போக போக, அதாவது சரீரத்தில் இது போக போக இது பலவீனம் அடைஞ்சிட்டு தான் வரும். ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னது புதிதாக. இந்த உள்ளான மனுஷன் சொல்றப்ப ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிச்சிடலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு போவோமே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 24ஆம் அதிகாரம் 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, ஒரு பழைய மனுஷன் கெட்டு போயிடுறான், அவனை நம்ம களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அந்த புதிதான அடுத்து என்ன போட்டிருக்கு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து. அப்ப தேவ சாயலை உடைய புதிய மனுஷன் நாளுக்கு நாள் வளரணும். தேவனுடைய குணாதிசயத்தை உடைய புதிய மனுஷன் நான் கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்றது தான் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைதல், கிறிஸ்துவுக்குள் தேரணும். பவுல் அதை தான் பார்க்குறேன், அந்த உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சி. இதை கொலோசியர்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் புதிய மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இது 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 10, 11 வசனம்.
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. பூரண அறிவு. பாத்தீங்களா, நமக்கு வந்து அறிவு வந்து யாரை மாதிரி அறிவடைகிறது? இப்போ ரவிக்குமார் மாதிரி அறிவா? நிறைய பேர் சொல்லு என்னதான் சொல்லி அவரை மாதிரி அறிவு இல்லைங்க. நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு. நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதுங்க. அப்போ நம்மிடத்தில் எதிர்பார்ப்பை வைத்திருந்தால் அதுக்குரிய அனைத்து சோர்ஸ், அதாவது ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அருளி இருப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய அனைத்தையும் நமக்கு தந்திருப்பார். இதை மறந்து போகக்கூடாது. எதிர்பார்ப்பு அனைத்தையும் தந்திருப்பார். பிள்ளைகளை படிக்க ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு படிக்க வைக்கிறோம், அப்பா அம்மா விரும்புகிறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அந்த படிப்புக்குரிய அனைத்தையும் அந்த பெற்றோர்கள் செய்து கொடுப்பாங்க. அது மாதிரி கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. 11வது வசனம். அந்த புதிய மனுஷனை பாருங்க, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமும். அப்ப புதிய மனுஷன்ல வந்து கிறிஸ்து தான் புதிய மனுஷன். கிறிஸ்துவின் சாயல், தேவ சாயல், அந்த உள்ளான மனுஷன் இல்லையா? தேவ மனுஷன் ஆகிய பவுல் சொல்றப்ப இப்ப நான் கிடையாது, எனக்குள்ள யார் இருக்கா? அப்போ நான் அதாவது நான் பவுலை பற்றி, பவுலுடைய இதெல்லாம் படிக்கிறப்ப நான் பார்ப்பேன், அவனை பார்ப்பதை விட அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் செயலை தான் அதை பார்க்குறோம். கிறிஸ்துவின் செயல், ஏன்னா அவரே இல்லையே. அப்போ அவர் மூலமாக கிறிஸ்து செயல்படுகிறார், அவ்வளோதான். ஏன்னா அவருக்குள்ளே அவர் அதிகமாக அவரில் கிறிஸ்து வளர்ந்ததுனால கிறிஸ்துவின் செயலும் அவர் மூலமாக அதிகமாக வெளிப்பட்டது. நம்ம பவுலை புகழ்ந்துட்டு போவோம், அவர் சொல்ல நானே இல்லையே, பவுல் நீங்கள் நல்லா ஊழியம் செய்தீங்க, ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்ல நானே செத்து போயிட்டேன், எனக்குள்ளே இருக்குது யாரு? நம்ம அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பார்க்க. அதே மாதிரி நமக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார். அவர் வளர வளர நம் மூலமாக அவர் என்ன செய்வார்? செயல்படுவார், வெளிப்படுவார், அவருடைய கிரியைகளை நம் மூலமாக செய்வார். அவர் வளராத பட்சத்தில், அவரில் நம்ம தேர்ச்சி அடையாத பட்சத்தில் நம்மள கஷ்டம். இந்த காலகட்டத்தில் அந்த வளர்ச்சி, அவருக்குள் முதிர்ச்சி அடைதல், இல்லாட்டா தேறினவர்களாக நிறுத்துவது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம தேறி இருக்கிறோம்? ஸோ 2025 கர்த்தர் சீக்கிரம் வருவாருன்னு தான் நான் நம்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாம் எவ்வளோ நம்பிக்கையோடு, நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை. நித்திரை அடைவர்களுக்கு நாம் என்ன செய்வதில்லை? முந்திக் கொள்வதில்லை. நித்திரை அடைவதில்லைன்னா அவ்வளோ நம்பிக்கையோட சொல்கிறாங்க. 2025 நமக்கு சில வேளையில் ஒரு வேளை ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாம் இருக்காது, நேரடியாக ப்ரொமோஷன். என்னது? கர்த்தர் வந்துடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு நம்பிக்கை இல்லை? அதே வேளையில் நமக்குள்ள அவருடைய வருகை வரையிலும் அவரில் முதிர்ச்சி அடைதல், அவருடைய தேர்தல் ரொம்ப முக்கியம். இதை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக வைத்துக்கொள்ளும். இது வருஷத்துக்கு ஒரு முறையில் வாழ்நாள் முழுதும் அது நோக்கமாக வைத்து வளரும். அங்கே இது வளர்றப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் அந்த வளர்ச்சி சரிசமமாக இருக்கும். என்னது? எப்படி இருக்கும்? சரிசமமாக இருக்கும். இல்லை ஒரு பகுதியில் தான் எனக்கு சரியாக ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பக்கத்தில் சரியாக இருக்குது, ஆனால் அது வீட்டில் போனால் என்னது ஸ்பிரிச்சுவல், அது வந்து சரியில்லை, அது வீக்கம். அது என்னது? சரீரத்தில் ஒரு அவயவம் மட்டும் வளர்ந்து போயிட்டு இருந்தால் எப்படி? அதுக்கு தான் கிறிஸ்துவில் வளர்றது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராங்க. கர்த்தர் உங்களோடு மட்டும் இல்லை, என்னோடும் பேசுகிறார் இல்லை? எனக்கும் இது தேவை நிறைய. இன்னும் வளர, எப்போவுமே வளர்ந்துட்டோம், கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? முதிர்ச்சியை நோக்கி ஓட வேண்டும். அந்த ஏக்கம் எப்போவுமே இருக்கணும். வயது போக போக இன்னும் வளரணும், இன்னும் அவ்வளோ இன்னும் நான் வளர வேண்டியது. கிறிஸ்துவ முன்னிறுத்தி பார்க்குறப்ப அவரை மாதிரி நான் இன்னும் மாறலையே. அந்த ஏக்கம் நமக்கு இருக்கிறப்ப, அந்த ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறப்ப, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, சபையில் மட்டும் இல்லை, சமூகத்தில் மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் நம் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம என்னது மகிமைப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.